Dear students, I am Kannan, your math teacher. In this video, you are going to learn 12th Maths. Chapter 1, Applications of Matrices and Determinants. And the concept is solve the linear equation by matrix inversion method. In this exercise number 1.3, we are going to work out the application problems. So that is question number 3. A man appointed in a job with a monthly salary of a certain amount and a fixed amount of annual increment. If the salary was rupees 19,800 per month at the end of the first month after 3 years of service, and rupees 23,400 per month at the end of the first month after 9 years service. Find the starting salary and the annual increment. Find the starting salary and the annual increment. Use the matrix inversion method. Solve the problem. This is the question. So we are going to work out this problem. Okay, now solution. Let x be the salary and y be the fixed increment. அந்த கொஸ்டினில் வந்து நமக்கு அன்னோன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் சேலரி அப்புறமா வந்து ஃபிக்ஸட் இந்த ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அது ரெண்டும் வந்து அன்னோனாக இருக்குது. அதுக்கு நம்ம நேம் கொடுத்துருவோம். எக்ஸ் பி த ஸ்டார்டிங் சேலரி அண்ட் ஒய் பி த ஃபிக்ஸட் இன்க்ரிமெண்ட். அந்த ஃபிக்ஸட் இன்க்ரிமெண்ட் எடுத்துட்டாச்சு. அப்போது கன்வெர்ட் இன்டு த லீனியர் ஈக்குவேஷன். எப்படி லீனியர் ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் லைன் என்ன பார்த்தோம், ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அடுத்து அவரோட ஃபஸ்ட் மந்த் சேலரி எவ்வளோன்னு பார்த்தேன். எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்து 19,800. அப்போ எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்து 3 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும்னா அவரோட ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் 3 இயர்ஸ் இன்க்ரிமெண்ட், 3 இயர்ஸு ஃபிக்ஸட் இன்க்ரிமெண்ட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 19,800. அப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் என்ன கொடுத்தாங்கன்னா ஆஃப்டர் 9 இயர்ஸ்க்கு அடுத்து அவர் 9 இயர்ஸ் கழிச்சு அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் மந்த் சேலரி எவ்வளோ இருக்குன்னா 23,400 இருக்குது. அப்போ அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் இந்த 9 இயர்ஸுக்கான அனுவல் இன்க்ரிமெண்ட், இது ரெண்டையும் 9 இன்ட்டு ஒய். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 9 இன்ட்டு 9y ஈக்குவல் டு 23,400. இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இது 2 ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் இருக்குது. இதை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து கன்வெர்ட் இன்டு த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன். The matrix form of the equation is actually என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ax is equal to b அப்படின்னு தான் நமக்கு வரணும். ஸோ அப்போ ஏன்றது என்ன பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3, இங்கே வந்து 1 9 இருக்குது. அடுத்து வந்து வேரியபிள் மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் ஒய் தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 19,800, அடுத்து வந்து 23,400. ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணிச்சு தான் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். இன்வர்ஷன் மெத்தடுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கு என்ன ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் மெத்தட் ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. இதான் இன்வர்ஷன் மெத்தடோட சொல்யூஷன் ஃபார்முலா. அப்போ வி நீட் ஏ இன்வர்ஸ். இப்போ ஏ இன்வர்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பார்க்கணும். அடுத்து ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா எடுக்கணும். அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு யூ ஆர் டேக்கிங் த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எடுத்தோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 3 1 9. இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1 × 9 9 மைனஸ் ஆஃப் 1 × 3 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ is equal to 6. This is not equal to 0. அப்போ என்ன சொல்லிடணும்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் பிகாஸ் A is a non-singular matrix. அதனால் A inverse exist. அப்புறம் அடுத்து நமக்கு தேவை வந்து adjoint of A. So adjoint of A is equal to, so for 2 cross 2 we have a short idea. What is that? Interchange the leading diagonal element. அப்போ என்னம்னா 9 இங்கே 1 மாறிடும். another diagonal சிம்பிள்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. -3 -1 அப்படின்னு வருது adjoint of A. அடுத்து we take the formula A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆக்சுவலி A inverse equal to
1 by determinant of A 1 by 6. Adjoint of A இப்போ தான் பார்த்துருக்கோம். என்ன 9 - 3 - 1 1 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைனா ஃபைனலாக இதை நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சொல்யூஷன் இஸ் யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். Using matrix inversion method, the solution is what is that? X is equal to A inverse of B. This is the formula. Using the matrix inversion method, the solution is X equal to A inverse of B. அப்போ X அப்படின்றது நமக்கு வேரியபிள் மேட்ரிக்ஸ் X Yன்னு எடுத்துட்டாச்சு. A inverseன்றது இப்போ தான் கால்குலேட் பண்ண 1/6 வந்துருச்சு. அடுத்து வந்து 1/6 into 9 - 3 - 1 1 with the B matrix. With the B matrix. What is the B matrix here? Bன்றது நமக்கு சம்மில் ஃபஸ்ட்டு இருக்கிறது, பிகினிங்கில் இருக்கிறது. இதான் அந்த B மேட்ரிக்ஸ். இதை எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 19,800 23,400 அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XY இங்கே அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படி இருக்குது. இந்த 1/6 கூட அப்படியே இருக்கட்டும். இங்கே 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. இது இப்போ வந்து என்ன செய்யணும்னா, இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸு, இது வந்து காலம் மேட்ரிக்ஸ். ரோ பை காலம் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி இங்கே வெரி பிக் நம்பர் இருக்கிறனால கொஞ்சம் அந்த மல்டிப்ளிகேஷனை ஈஸியாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, இதுலேருந்து காமன் எலமெண்ட் எடுத்துக்கலாம். காமன் எலமெண்ட் ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் நம்பர் வந்து 600 வந்து இப்போ நம்ம ரெண்டில் காமனாக எடுத்துக்கலாம். ஒரு 600 இது காமனாக எடுக்கிறோம். ஸோ காமன் எடுத்து ஃபஸ்ட்டு இதில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. 9 - 3 - 1 1 அப்படி தான் இருக்குது. இப்போ 600 இதில் காமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த பிறகு நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து 33 × 600 இந்த மாதிரி வந்துடும். அடுத்து வந்து இங்கே வந்து 39, இது 39 × 600 இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஸோ இதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறோம். ஃபர்தராக கண்டினியூ பண்ணும்போது வந்து XY அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து 100 அப்படியே இருக்கட்டு. அங்கே அகெயின் இதில் என்ன காமன் எடுக்கலாம். காமன் எதை எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3 காமன் எடுத்துலாம். அப்போ 3 காமன் எடுத்துட்டோம்னா அகெயின் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் வந்து 9 - 3 - 1 1 இருக்குது. 3 எடுத்த பிறகு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 13 13 3 சார் 39 இருக்கும். இது வந்து 13, இங்கே வந்து 11. இப்போ அகெயின் இதை ஃபர்தர் மோர் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே XY இங்கே அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து 3 × 100 300 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ரோ பை காலம் மெத்தட் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காலம் 9 இன்ட்டு இல்லைன்னா இதை இன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கிறோம். 9 - 3 - 1 1 அப்படி இருக்கட்டும். இப்போ இங்கே வந்து 11, இங்கே 13 இருக்குது. 11 இது வந்து 13. ஓகே, இப்போ XY இங்கே 300 as it has. ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 9 × 11 99 மைனஸ் ஆஃப் 3 × 13 வந்து 39 அப்படின்னு வரும். -39 ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். -1 × 11 -11 தென் ப்ளஸ்ஸு 1 × 13 13 அப்படின்னு வந்துடும். ஸோ XY 300 as it has. இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0 60 அப்படின்னு கிடைக்கும். 2 இருக்கும். ரிமைனிங் வந்து 2. ஆனால் -11 + 13 வந்து 2. இப்போ அகெயின் XY அவங்க அப்படி இருக்கட்டும். இப்போ இட்ஸ் அ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்போ ஸ்கேலாரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். இட் இஸ் அ 2 row 1 column அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we have 6 × 3 18,000 அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து 300 × 2 600 வரும். 300 × 2 600. ஓகே, therefore x is equal to rupees எப்படி இருக்குன்னா 18,000 அப்படின்னு இருக்கு. y is equal to rupees 600. இப்போ கன்க்ளூஷன் எழுதுங்க. therefore the starting salary is rupees 18,000. So the annual increment and the
rupees 600. The starting salary is rupees 18,000 and the annual increment is rupees 600. So in the sum of the complete ஆயிடுச்சு. Okay student, now fourth question. In the fourth question, 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days, while 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. Find the time taken for one man alone and that of one woman alone finish the same work by using the matrix inversion method. So this is the fourth question. So how can you use this data to work out this problem? Okay students, now solution. Let one man can finish the work in x days. So first line you are taking one by x as a one variable, that is one man can finish the work in x days and one woman can finish the work in y dash. இதை எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு அன்னோன்னு எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஃபர்தராக நம்ம இதுக்கு இந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணுறதுக்கு அனதர் ஒன் ஐடியாஸ் எடுத்துக்கிறோம். என்னென்னா a man's one day work, இங்கே வந்து ஒன் மேன் கேன் ஃபினிஷ் த ஒர்க்கு. இங்கே நம்ம என்ன செய்கிறோம், a man's one day work can be taken as 1 by x and a woman's one day work can be taken as a 1 by y, right? If you take first concept on the 3 days, in 3 days a man complete how many of work na 3 by x work and a woman complete 3 by y of work, 3 by y of a work. Okay, a man complete 3 by x work and a woman complete 3 by y work in 3 days. If first data given in the question, the first data is 4 men and 4 women complete the jointly complete the work. That means you can form another one equation. What is that? Actually 3 by x for 3 days for 1 man, but here for 4 men about 3 into 4 12 by x, and for women 4 women will take 3 into 4 12 by y, that is equal to 1. Okay, 4 men 4 women complete the work means will take 12 by x plus 12 by y equal to 1. So this is the first equation. And the second concept is in a question in 4 days. Next idea 4 days கொடுத்துருக்காங்க. 4 daysல என்ன சொல்கிறோன்னா a man complete 4 by x of work and a woman complete 4 by y of workன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா அவங்க given டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் அவங்க கொடுத்துருக்க டேட்டா வந்து 2 men and 5 women கொடுத்துருக்காங்க. 2 men and 5 men complete the work. அப்போ இந்த டேட்டாவில் என்ன செய்கிறோம், a man அப்படின்றதில் வந்து 4 டேஸ்க்கு வந்து 2 men for 4 days அப்படின்றது 2 into 4 8, 2 into 4 8 by x. அதே மாதிரி என்ன செய்கிறோம் 5 into 4 20 by y. This is equal to y, that is equal to 1. So it is another one equation. So 2 equation ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து வேரியபிள் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கிறனால அதுக்கு நான் சிம்பிளஸ்ட் ஃபார்மேட் எடுக்கிறதுக்காக என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by x, capital X is equal to 1 by x and capital Y is equal to 1 by y எடுத்துக்கிறேன். அப்போ என்னோட இந்த 2 லீனியர் ஈக்குவேஷனோட மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எடுக்கிறேன். The matrix form of the given equation is the matrix form of the given equation is என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you take the format as ax is equal to b format. Okay, now the matrix form of the given equation is ax equal to b என்ற format convert பண்ண போகிறோம். இப்போ ax equal to b என்றது convert பண்ணும்போது the first equation அப்படின்னா 12 இப்போ 12 1 by x என்றது என்னாகும் நமக்கு இது ஆக்சுவலாக எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இது வந்து 12x, இது வந்து 12y அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி தட் இஸ் இது எப்படி எடுத்துக்கலாம்னா 1 by x வந்து கேபிட்டல் எக்ஸ் எடுத்துக்கலாம் ப்ளஸ் 12 into 1 by y வந்து கேபிட்டல் y எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் equal to 1.
அடுத்து என்ன செய்கிறோம், இதை எடுத்துக்கிட்டோம்னா 8x + 20 கேபிட்டல் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். இதோட மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இப்போ எழுத போகிறோம். ax + b என்ற ஃபார்மேட்டுக்கு எழுதணும்னா இப்போ என்ன எடுத்துக்கிறோன்னா, ஃபஸ்ட் வந்து இது 12, இது 12, இது 8, இது வந்து 20 எடுத்துட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் இங்கே எக்ஸு, இது வந்து ஒய் எடுத்துக்கிறோம். ஸோ த கான்ஸ்டன்ட் இஸ் 1 1 அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலி மேட்ரிக்ஸ் ax = bன்றது இந்த ஃபார்மேட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 1/x 1/yக்கான கன்வர்ஷனை முடிச்சுட்டு இந்த நம்ம எழுதியாச்சு. சரி, ரைட்டு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். என்ன ஃபார்முலா? இது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, x = a inverse of b இதான் ஃபார்முலா. இப்போ we need a a inverse. இப்போ a inverse எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பண்ண போகிறோம் அடுத்தது. இப்போ a inverse பார்க்கணும்னா determinant of a வந்து not equal to 0ன்னு சொல்லணும். அப்போ determinant of a is equal to determinant of 12, 12, 8, 20. So that is equal to 12 into 20, 240 minus 8 into 12, 96. So after the subtraction we'll get a 144. 144. So determinant of a is equal to 144. So this is not equal to 0. Not equal to 0. Now we will come to the conclusion a inverse exists. A inverse exists. அப்போ என்ன செய்யணும், we can find the a inverse of a பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, adjoint of a பார்க்குறோம். adjoint of a is equal to adjoint of a எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டயக்னலை சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 20, இங்கே வந்து 12 மாறும். இது ரெண்டோட சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். -12, இது வந்து -8ன்னு வரும். adjoint of a வந்து 12, 20, -12, -8 அப்படின்னு வரும். ஸோ adjoint of a முடிச்சாச்சு. இப்போ a inverseோட ஃபார்முலா எடுத்துக்கோங்க. a inverseோட ஃபார்முலா என்னது? 1/determinant of a into adjoint of a. இதான் வந்து a inverseோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a inverse equal to 1/determinant of a. determinant of a வந்து 144. adjoint of a வந்து 20 -12 -8, இது வந்து 12 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இன்னும் ஃபர்தராக இதை கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் காமன் எலிமெண்ட்ஸ் என்ன எடுத்துக்கலாம், எல்லாத்துலேயுமே 4 காமனாக எடுத்துக்கலாம். 4 எல்லாத்துலேயும் காமனாக எடுத்துக்கலாம். 4/144. இப்போ 4 எடுத்துனா 5 4s are 20, 3 4s are 12, இங்கே வந்து 2 4s are 8, இங்கே 3 4s are 12 எடுத்துட்டாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 4s are 4, 3 4s are 12, 3 4s are 12, 6 4s are 24, 6 4s are 24. Therefore a inverse equal to 1/36, 5 -3 -2 3 -2 3. இப்போ using matrix inversion method, using matrix inversion method, the solution is will take out by x equal to a inverse of b. Actually x இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய் இப்படின்னு எடுத்துட்டோம். a inverse இப்போ தான் பார்த்துருக்கோம். 1/36 பார்த்துருக்கோம். என்னோட adjoint வந்து 5 -3 -2 3 எடுத்தாச்சு. a inverse இதோட bs அடிஷனல் எடுத்துக்கணும். what is the b in the question? 1 1. இது வந்து கொஸ்டினில் இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்குது 1 1 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்யணும், இங்கே வந்து எக்ஸு ஒய் எடுத்துட்டாச்சு. தட் இஸ் இங்கே 1/36 அப்படி இருக்கட்டும். 1/36 அப்படி இருக்கட்டும். ரோ பை காலம் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்னா 5 × 1 5, -1 × 3 -3. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் -2 + 3 எடுத்துட்டாச்சு. -2 + 3 ரைட்டு. தென் 1/36 இங்கே எக்ஸு, இது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய், இது கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய் எடுத்துட்டோம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன இருக்கும், 5 - 3 வந்து 2, -2 + 3 வந்து 1. கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் எடுக்கும்போது இப்போ வந்து 1/36 ஸ்கேலார் மல்டிபிள் இன்சைடில் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2/36 அடுத்து வந்து 1/36. இப்போ 2/36 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/18 வரும். 1/18. அப்போ கேபிட்டல் எக்ஸு
கேபிட்டல் ஒய். இதோட ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/18, இது வந்து 1/36. 1/18 is 1/36. அப்போ the two matrix are equal matrix. ரெண்டு மேட்ரிக்ஸுமே ஈக்குவல் இருக்குது. அப்போ யூ கேன் ஈக்குவேட் த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட். எது கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்னா x is equal to 1/18, y is equal to 1/36. therefore small x is equal to, small x அப்படின்றதுனால அந்த ரெசிப்ரோக்கல், அப்போ 18 and small y is equal to 36. இப்போது x அப்படின்றது நான் ஆக்சுவலாக நம்மகிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, one man and one woman can finish the work, that is x and y. ஸோ இந்த கன்க்ளூஷனை இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். a man and a woman alone can do the work in 18 days and 36 days respectively. So one man alone can do the work 18 days, one woman alone can do the work வந்து 36 days. இதான் வந்து ஆன்சர். இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் பிகினிங் நம்ம எடுத்துக்கிறது தான் இம்பார்ட்டண்ட். எப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ், இந்த ஒர்க்கு, அதோட இந்த ரேஷியோ ஃபார்மேட்டை கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now exercise 1.3, the question number 5. இது ஒரு அப்ளிகேஷன் சம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சம்மை ரீட் பண்ணிக்கிறோம். The prices of 3 commodities A, B and C are rupees X, Y and Z per unit respectively. A person P purchases 4 unit of B and sells 2 unit of A and 5 units of C. Person Q purchases 2 units of C and sell 3 unit of A and 1 unit of B. A person R purchase 1 unit of A and sell 3 unit of B and 1 unit of C. In this process, P, Q and R earn rupees 15,000, rupees 1,000 and rupees 4,000 respectively. So P earn rupees 15,000, Q earn rupees 1,000 and R earn rupees 4,000. That is the idea. Find the price per unit of A, B and C using the matrix inversion method to solve this problem. Okay, actually this is a question. In this question we should understand one more thing. இப்போ வந்து they give us the price of the commodities. 3 commodities ஓட price கொடுத்துருக்காங்க. ABC are the 3 commodities. அதோட prices வந்து X, Y, Z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. rupees X, rupees Y, rupees Z ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து 3 மெம்பர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. PQR அப்படின்ற 3 மெம்பர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் we are going to take the person P. இந்த P வந்து சம் யூனிட்ஸை வந்து பை பண்ணுறாரு, சம் யூனிட்ஸை செல் பண்ணுறாரு. அப்படி செல் பண்ணுறது மூலமாக அவர் கிடச்சிருக்க ஏர்னிங், அவரோட ஏர்னிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா he earn rupees 15,000. அப்போ இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க, எப்படி நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணணும். இதில் ஒரு P அப்படின்ற ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறாரு. அவர் பை பண்ணுறது அப்படிலாம் வந்து அவர் கையிலேருந்து அமௌண்ட்டு செலவு பண்ணுறான்னு அர்த்தம். அவர் செல் பண்ணார் அப்படின்னா அவருக்கு பணம் வரும். ஸோ பணம் வர்றதை வந்து பாசிட்டிவாகவும், அவர் பொருள் வாங்குறத வந்து மைனஸாக எடுத்துக்கணும். அதாவது பை பண்ணுறத வந்து மைனஸ்லேயும் செல் பண்ணுறத வந்து ப்ளஸில் எடுத்துகிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் அமௌண்ட், அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து போடணும். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் த கிவன் டேட்டா வி கெட் from the given data we get equations. நமக்கு என்னென்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு
இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரப்போகுது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து the person P, a person P purchase 4 unit of B and sells 2 unit of A and 5 units of C. அப்போ செல் பண்ணுறதெல்லாம் அவருக்கு வந்து பாசிட்டிவ். அப்போது எவ்வளோ சேல் பண்ணிக்கிறாங்க? ஏயில் வந்து how many unit செல்? 2 யூனிட். அப்போ என்ன செய்கிறோம்? 2x அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அடுத்து இன்னொரு இது செல் பண்ணியிருக்காருன்னா சியில் வந்து 3 யூனிட். இங்கே வந்து 2 யூனிட்டு, இதில் வந்து செல்ஸ் 5 யூனிட். அப்போ இது வந்து சியில் வந்து 5 யூனிட். இதில் வந்து பி வந்து பை பண்ணியிருக்காரு. அப்போ மைனஸ் எவ்வளோ பை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 யூனிட் பை பண்ணியிருக்காரு. அப்போ -4y செல் பண்ணியிருக்காரு. சியில் எவ்வளோ செல் பண்ணியிருக்காரு அப்படின்னா 5 யூனிட் செல் பண்ணியிருக்காரு ப்ளஸ் 5z. உங்களோட டோட்டல் டிரான்சாக்ஷன் எவ்வளோ கிடச்சுன்னா 15,000 கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா a person Q purchase 2 unit of C, sell 3 unit of A and 1 unit of B. இப்போது இவர் வந்து செல் பண்ணியிருக்காரு. ஏலையும் பிலையும் செல் பண்ணியிருக்காரு. அப்போ அது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏயில் எவ்வளோ யூனிட் செல் பண்ணியிருக்காரு? 3 யூனிட். அப்போ 3x. பியில் எவ்வளோ யூனிட் செல் பண்ணியிருக்காரு அப்படின்னா 1 யூனிட். அப்போ +y. பட் சியில் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 யூனிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அப்போ -2z. தட் இஸ் ஈக்குவல் டு அவரோட இன்கம் எவ்வளோனா 1000. ரைட்டு. இப்போ அடுத்து வந்து பர்சன் ஆர் பர்ச்சேஸ் என்ன பண்ணுறாருன்னா பர்ச்சேஸ் 1 unit in A and sell 3 unit in B and 1 unit in C. ஓகே, ஏயில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, பியில் சியில் செல் பண்ணியிருக்காரு. அப்போ இது வந்து -1 யூனிட் எக்ஸ். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணனால மைனஸ் ஆயிரும். அடுத்து செல் பண்ணுறதை எடுத்துக்கிறீங்க. செல் பண்ணுறது இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு அங்கே 3y + 1 யூனிட் இன் C, தட் இஸ் Z, தட் இஸ் ஈக்குவல் டு 4000. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஈக்குவேஷனில் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? இதனோட மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸு the matrix form of the equation is எப்படி வரணும்? actually we are going to take it as an ax is equal to b. இது எடுக்கணும். actually a-ன்றது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இங்கே a-ன்றது கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 2 -4 5 3 1 -2 -1 3 1. ஓகே, 2 -4 5 3 1 -2 -1 3 1. ஓகே, இதனோட வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இசட். இதனோட வேரியபிள்ஸு. இதனோட கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 15,000. அடுத்து வந்து 1000, அடுத்து வந்து 4000 மாதிரி எடுத்துட்டாச்சு. இதுதான் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மேட்டு. இப்போ இதை வச்சுட்டு தான் நம்ம இந்த ஒர்க்கை பண்ண போகிறோம். என்னென்னா வேல்யூ பார்க்குறது. இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தோட ஃபார்முலா வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. அப்போ வி நீட் ஏ இன்வர்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். இதான் வந்து ஏ. இப்போ ஏவோட டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி எடுக்கலாம்னா ஃபஸ்ட் எக்ஸ்பேன்ஷன். ஃபஸ்ட் ரோல் இருக்கிறது இருக்குது இங்கே ப்ளஸ் மைனஸு ப்ளஸ். இதான் ஃபார்முலா. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. இப்போ ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம்னா ப்ளஸ்ஸு. அப்போ 2 அதோட மைனர். ஸோ இந்த ரோ காலம் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 1 -2 3 1 3 1. அடுத்து ஃபார்முலாவில் மைனஸ் சிம்பிள். இங்கே இருக்கிற நம்பர் வந்து -4. அப்போ -4 போட்டுங்க. இதோட மைனர். ஸோ ரோ செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ எலிமினேட் பண்ணிங்க. 3 -2 -1 1 3 -2 -1 1 எடுத்துட்டாச்சு. அடுத்து ப்ளஸ்ஸு 5 இதோட மைனர். 5ஓட மைனர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் எலிமினேட் பண்ணிங்கன்னா 3 1 -1 3 3 1 -1 3. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 2 இன்ட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 × 1 1 மைனஸ் ஆஃப் 3 × -2 -6. அப்போ இது பிகம் +6 +4 இன்ட்டு 3 × 1 3 மைனஸ் ஆஃப் -1 × -2 +2. அப்போ அப்படி எடுத்துங்க. ப்ளஸ் 5 இன்ட்டு
3 into 3 9 minus of minus 1 into 1 minus 1 இங்கே ஒரு minus 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 plus 1, so that is equal to 2 into 7 plus 4 into 1 plus 5 into 10. So 2 into 7 வந்து 14, 4 into 1 வந்து 4, 4 into 1 4 plus 5 into 10 50, 5 into 10 50. அப்போ டோட்டல் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் இருக்கும்போது அப்போ நமக்கு என்ன வரும்னா இது வந்து 18, அப்போ 68 வரும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 68. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்ஸ் அப்படியே எழுதுறோம். ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அடுத்து வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் நம்ம பண்ணணும். கோஃபேக்டர் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐஜே அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு 1.2 தெளிவாக போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது கோஃபேக்டர் ஃபார் 2 ஃபஸ்ட்டு 2லேருந்து ஆரம்பிக்கிறேன். கோஃபேக்டர் ஃபார் 2 எடுத்தோம்னா என்னோடய சிம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ், இதான் என்னோடய கோஃபேக்டரோட சிம்பிள்ஸ். அப்போ ஸ்டார்ட் வித் ப்ளஸ் சிம்பிள் போட தேவையில்லை. இப்போ 2ஓட கோஃபேக்டர்னு அதோட ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணிட்டோம்னா we have only 1 minus 2 3 1. ஓகே, தென் மைனஸ் ஆஃப் இப்போ -4ஓட கோஃபேக்டர் எடுத்திங்கன்னா செகண்ட் காலம் ஃபஸ்ட் எலிமினேட் பண்ணிங்கன்னா 3 minus 2 3 minus 2 minus 1 1 அப்படின்னு வந்திருக்கும். அடுத்து வந்து 5ஓட கோஃபேக்டர் பார்த்திங்கன்னா எலிமினேட் த ஃபஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம் 3 1 3 1 minus 1 3. அடுத்து செகண்ட் ரோ வந்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் மைனஸ் சிம்பிள், மைனஸ் எடுத்துங்க. இப்போ என்ன செய்யணும் 3 இதோட மைனர் எடுக்கிறோம்னா ஃபஸ்ட்டு காலம் அண்ட் செகண்ட் எலிமினேட் பண்ணிங்கன்னா -4 5 3 1. அடுத்து என்ன செய்யணும் 1ஓட கோஃபேக்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம் செகண்ட் எலிமினேட் பண்ணிங்க 2 5 -1 + 1. அடுத்தது மைனஸ் ஆஃப் இப்போ -2ஓட கோஃபேக்டர் ஒன்றுனா தேர்ட் காலம் செகண்ட் எலிமினேட் பண்ணிங்கன்னா 2 -4 2 -4 -1 3. ரைட்டு. இப்போ அடுத்து வந்துட்டிங்கன்னா லாஸ்ட் ரோ வந்து என்ன செய்யணும் -1ஓட கோஃபேக்டர் இந்த காலம் இந்த ரோ அதாவது ஃபஸ்ட்டு காலம் தேர்ட் எலிமினேட் பண்ணிங்கன்னா -4 5 1 -2. ரைட்டு. அடுத்து மைனஸ் ஆஃப் இப்போ 3ஓட கோஃபேக்டர் அப்போ எலிமினேட் த தேர்டு ரோ அண்ட் த செகண்ட் காலம். அப்போ என்ன 2 5 3 -2 2 5 3 -2 எடுத்துட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1ஓட கோஃபேக்டர் அப்போ தேர்ட் காலம் தேர்ட் எலிமினேட் பண்ணிங்கன்னா 2 -4 2 -4 3 1. ஓகே, இப்போ இது ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன். இப்போ இதோட ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் ஏஐஜே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா ஓகே இப்போ அதோட ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் 1 into 1 1 minus of 3 into -2 -6 அப்போ minus +6 then minus of 3 into 1 3 minus of -1 into -2 +2 அப்போ இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். இட் இஸ் 2. then 3 into 3 9 3 3s are 9 minus of -1 into 1 -1 அப்போ it become a +1. okay, next it is a minus of -4 into 1 -4 then minus of 3 into 5 15 then 2 into 1 2 minus of -5 it become a +5 then minus of 2 into 3 6 minus of -1 into -4 it become +4 and then -4 into 2 -4 into -2 +8 4 into 2 8 minus of 1 into 5 5 then minus of 2 into -2 it become -4 2 into 2 4 -4 3 into 5 15 minus of 15 then 2 into 1 2 minus of 4 3s are 12 it is a -12 it become take it as a +12 it become a +12. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ ஏஐஜே
எடுத்துகிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் இப்போ இது வந்து 7 ஆயிரும். இங்கே வந்து மைனஸு 2 மைனஸ் 1 -1 அப்போ இட்ஸ் -1. அடுத்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னு அதை எக்ஸ்பெண்ட் பண்ணால் இது வந்து 10 ஆயிரும். ரைட்டு, இதை ஆட் பண்ணிங்கன்னா -19, இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்னா அப்போ +19. அடுத்து வந்து 5 + 2 7. அடுத்து வந்து 6 - 4 வந்து 2, அப்போ இட்ஸ் -2. அடுத்து வந்து 8 - 5 வந்து 3. அடுத்து வந்து என்ன ஆகும்னா -4 - 15 வந்து -19, அடுத்து பக்கம் +19. அடுத்து பார்த்திங்கன்னா 2 + 12 அப்படின் போது என்ன ஆகும்னா 14. 2 and 12 ஆட் பண்ணிங்கன்னா இட் பிகம் 14 வந்துடுது ஏஐஜி. இப்போ என்ன அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வரணும். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது என்னாச்சுன்னா ஏஐஜியோட டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏஐஜி. அப்போ ஏஐஜி ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 - 1 10 இருக்குது. தென் 19 7 - 2 இருக்குது. தென் 3 19 14 இதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கிறேன். டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு காலம் இன்ட்டு த ஃபஸ்ட் ரோ. இப்போ 7 19 3. செகண்ட் காலம் இன்ட்டு த செகண்ட் ரோ -1 7 19. அடுத்து தேர்ட் காலம் இன்ட்டு த தேர்ட் ரோ. இப்போ 10 -2 14. 10 - 2 14. ஏ இன்வர்ஸோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 1/det ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதுதான் ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா. ரைட்டு, இப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள், வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/det ஆஃப் ஏ எவ்வளோ வந்திருக்குன்னா 68 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 19 3 தென் -1 7 19. அடுத்து வந்து 10 - 2 14 வந்திருக்கு. 10 - 2 14. ஓகே, இப்போ ஏ இன்வர்ஸ் முடிஞ்சு. இப்போ சொல்யூஷன் வந்தோம். யூசிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு. யூசிங் மேட்ரிக்ஸ் inversion method. Using matrix inversion method, the solution is x is equal to a inverse of b. இதுதான் ஃபார்முலா. x equal to a inverse of b. x ஆக்சுவலாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா x மேட்ரிக்ஸ் வந்து x y z ஆக்சுவலி. அடுத்து பார்த்தீங்கன்னா a இன்வர்ஸ் இப்போ தான் பார்த்துருக்கோம் 1/68 வந்திருக்கு. 1/68 இந்த இதை அப்படியே எடுத்துங்க. a இன்வர்ஸ் வந்து 7 19 3 -1 7 19 10 -2 14 into b. b ஆக்சுவலி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000. அடுத்து வந்து 1000. நெக்ஸ்ட் வந்து 4000. ரைட், இட் இஸ் 4000. ரைட், இதை சிம்பிளிஃபை பண்ணோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன எதனா சார் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு எடுத்துக்கங்க. இங்கே வந்து 1/68 அப்படி இருக்கட்டும். இப்போ இதில் காமன் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்துலேயும் காமன் வந்து 1000 நான் முதல் காமன் எடுத்துகிறேன். இந்த மேட்ரிக்ஸில் இருக்க காமன் 1000 எடுத்துக்கிறேன். எடுத்து போக ரிமைனிங் இருக்குது அப்படி எடுத்துக்கிறேன். ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7 19 இங்கே வந்து 3 இருக்குது. இங்கே வந்து -1 7 19 அடுத்து வந்து 10 -2 இது வந்து 14. இப்போ 1000 எடுத்து போக ரிமைனிங் என்ன இருக்குன்னா இங்கே வந்து 15 இருக்கும், இங்கே வந்து 1 இருக்கும், இங்கே வந்து 4 இருக்கும். ஏன்னா 1000 காமன் எடுத்துட்டோம். சரிட்டு, அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் கெட் அன் xy z 1000/68 அப்படி இருக்கட்டும். இப்போ ரோ பை காலம் மெத்தட் மல்டிப்ளிகேஷன் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு காலம் 7 × 35 7 × ஃபஸ்ட்டு காலம் 7 × 35 வந்து 105. அடுத்து வந்து ப்ளஸ் 1 × 19 ப்ளஸ் 4 3s 12. அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் -1 × 15 -15 7 × 1 7 ப்ளஸ் 19 × 4 76. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம்
10 into 15 150, then minus of 2 into 1 2, then plus 14 into 4 56. Okay, further simplification, x y z, then 1000 divided by 68, then addition. இப்போ 105 plus 19 plus 12, so the total value 136. Here 15 minus 15 plus 7 is a minus 8, minus 8 plus 76, but it is a 68. And here the total is 150 plus 56 வந்து 206 minus 204. Again from this x y z 1000 by 68 into 68 common எடுக்கிறேன். இந்த டேர்மில் இருந்து 68 காமன் எடுத்துகிறேன். ஆல் த 3 டேர்ம்ஸ்லேருந்தும் 68 காமன். அப்போ 68 இது 2 டைம்ஸ்னு வரும், இது 1 டைம், இது வந்து 3 டைம்ஸ். இப்போ இந்த 68 கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டோன்னா இப்போ ஃபர்தர்லி வி ஹேவ் வாட் தட், இங்கே வந்து எக்ஸு ஒய் இசட். இப்போ வி ஹாவ் 1000 213 1213. இப்போ இட் இஸ் அ column matrix and 1000, so it is a scalar multiple, so each and every element is multiplied with a scalar 1000. So we will get what is that, x y z, that is equal to 2 into 1000 2000, 1 into 1000 1000, 3 into 1000 3000. இப்போ both the matrix are the same order ரெண்டு சேமாக தான் இருக்குது. இதில் வந்து 3x1, இதுவும் 3x1, 3 row 1 column 3 row 1 column. அப்போ we can equate the corresponding elements. அப்படி corresponding elements equate பண்ணிங்கன்னா x is equal to 2000, y is equal to 1000, z is equal to 3000. இப்போ இதுதான் நமக்கு கன்க்ளூஷன், ஃபைனல் கன்க்ளூஷன் இதான் வந்திருக்கு. அப்போ என்ன செய்கிறோம், கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ப்ரைஸ் பெர் யூனிட் ஆஃப் ஏபிசி அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த இதை கன்க்ளூஷன் எழுதிட வேண்டியதான். therefore the price per unit prices per unit of A, B and C respectively meaning is the first one indicate A, second price indicate B, third one indicate C. Rupees 2000, rupees 1000, rupees, it is a rupees symbol, rupees 3000. ஓகே, இதோட அந்த கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த கொஷின் ஒன்ஸ் அகெயின் நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் கொஷின்ஸில் பூரா என்ன பண்ணணும், கொஷினை ஃபுல்லாக நல்லா ரீட் பண்ணணும், கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபார்ம் த ஈக்குவேஷன் ப்ராப்பர்லி. அந்த லீனியர் ஈக்குவேஷனை ப்ராப்பராக ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுவே பெரிய சக்ஸஸ். அப்புறமா நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன செய்யணும், ஈக்குவேஷன் பிறகு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ன்றது ஒரு சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். வேறு டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.